Hi friends, welcome back to abitamilyoutuber. நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மார்னிங் ரொட்டீன் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அதை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பேன் கேக் கொடுத்து அனுப்பிச்சிட்டு வந்து உடனே வந்து செடி எல்லாத்துக்குமே வந்து தண்ணியும் விட்டாச்சு. ஸோ காலையில் இது ஒரு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலே வந்து செடி எல்லாத்துக்குமே வந்து தண்ணி விட்டுட்டேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ராமநந்தியாவட்டை வந்து வச்சுருந்தேன். பட் இங்கே வந்து ட்ரைனேஜ்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனால எல்லா செடியுமே எடுத்துட்டாங்க. இப்போ அரளி செடி மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். இதுவுமே கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு. வரமிளகா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு 2 கிலோ அந்த மாதிரி வாங்கி ஃபுல்லாக காம்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து ஒரு டப்பர்வேர் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரெகுலர் யூஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாண்ட்ரி போட்டு விட்டுட்டு குளிச்சுட்டும் வந்துட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டீனும் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வின்டர் சீசனில் நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஸ்கின் வந்து ட்ரை அண்ட் டல் ஆகிடும். ஸோ அது வந்து எப்போவுமே மாய்ஸ்சர்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ரிச் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹனி அண்ட் மலாய், இதை வச்சு நம்ம வின்டர் ஸ்கின் கேர் இதெல்லாம் பண்ணலாம். பட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஐஒய் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு நாள் பண்ணிவிட்டு விட்டுருவோம். இல்லைன்னா அது வந்து டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக இருக்கும். அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ண முடியும். பட் ரெகுலர் பேசிஸில் நம்ம இந்த வின்டர் சீசனில் ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே ஹனி அண்ட் மலாயோட சேர்த்து இப்போ மாமாஎர்த்தோட ஹனி மலாய் கோல்ட் க்ரீம் அண்ட் பாடி லோஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாடி லோஷன் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா நம்ம ஃபுல் பாடிக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எல்போஸு அதுக்கப்புறம் காலில் எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சர்டாக வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹனி மலாய் கோல்ட் க்ரீம் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதில் இருக்கக்கூடிய ஹனி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டர் அண்ட் க்ளோயிங்காக வச்சுக்கும். மலாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மாய்ஸ்சர்டாக வச்சுக்கும். ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்கின்னில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா டீப்பாக மாய்ஸ்சர்ட் ஆகி நம்ம ஸ்கின்னும் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அந்த மாய்ஸ்சரைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்கின்னுக்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகி அப்படியே லாக் ஆகி மெயின்டைன் பண்ணும். இது லைட் வெயிட்டாகவும் இருக்குது, ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். நம்ம ரெகுலர் பேசிஸில் இதை யூஸ் பண்ணுறதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஏன்னா இது எல்லாமே வந்து வித்தவுட் எனி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அண்ட் டாக்ஸின்ஸ். இந்த வின்டர் வந்து நல்லா நேச்சுராகவும் க்ளோவாகவும் நம்ம ஸ்கின்னை வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு வந்து மாமாஎர்த்தோட ஹனி மலாய் அண்ட் கோல்ட் க்ரீம் வந்து நமக்கு நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாமாஎர்த்தோட பிளான் குட் இனிஷியேட்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025 1 மில்லியன் மரம் நடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குறிக்கோள். ஒவ்வொரு தடவையும் மாமாஎர்த் ப்ராடக்ட் அவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது அவங்க நடக்கக்கூடிய ஒரு மரக்கன்று நம்ம ஆர்டரோட லிங்க் பண்ணிவிடுவாங்க. மாமாஎர்த் வெப்சைட்டில் போய்ட்டு அபி 2022 அப்படிங்கிற கோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். போத் மாமாஎர்த் வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். மாமாஎர்த் வந்து அஃபிஷியலாக ஆப்பும் லான்ச் பண்ணியிருக்காங்க, போத் iOS அண்ட் ஆண்ட்ராய்டு. எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஆப் யூசர்ஸ்க்கு வந்து ஏதாவது ஏர்லி டிஸ்கவுண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தெரிஞ்சிடும். ஃப்ளிப்கார்ட், நைக்கா, அமேசான் இந்த மாதிரி அதர் ஆப்ஸ்லேயும் வந்து மாமாஎர்த் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. மாமாஎர்த் வந்து பார்த்திங்கன்னா குட்னஸ் இன்சைடர் அப்படின்னு சொல்லிட்டு லாயல்ட்டி ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக நீங்கள் வந்து ஃப்ரீ ஷிப்பிங், ஃப்ரீ கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி எல்லா ஆர்டர்ஸ்க்குமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் சேல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸும் இருக்குது. அது வந்து ஒன்லி ஃபார் இன்சைடர்ஸ். நீங்களும் வந்து குட்னஸ் இன்சைடர் ஆகணும் அப்படின்னா அந்த லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஹனி மலாய் கோல்ட் க்ரீம் அண்ட் பாடி லோஷன் ரெண்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தியும் மிக்சடு சன்னா கிரேவியும் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1 pot ரெசிபி மாதிரி தான், குயிக்காக செஞ்சிடலாம். ஆனியன்ஸ் எல்லாமே வந்து குயிக்காக வந்து சாப் பண்ணியாச்சு. இந்த ஃபுட் ப்ராசஸர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் ஆல்ரெடி ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். குயிக்காக நம்ம எவ்வளோ வேணாலுமே வந்து சாப் பண்ணிக்கலாம். சாலட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் கட்டிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம், அந்த மாதிரி எல்லாமே வந்து ஈஸியாக வந்து நம்ம சாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 தக்காளி பழத்தையும் வந்து நான் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஹாமில்டன் பீச்சோட ஃபுட் ப்ராசஸர். இது ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் ரெண்டுமே வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து மிக்சடு பல்சஸ் வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம கிரேவி வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பேக்கெட்டாகவே உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா பக்கமுமே வந்து கிடைக்கிது. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து கிரேவிக்கு இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வந்து பேக்டு வித் ப்ரோட்டீன்.
ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து டைரெக்டாக குக்கர்லேயே வந்து நம்ம தாளிச்சு விட்டு விசில் விட போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன க்யூப் ஆஃப் பட்டர் வந்து 2 க்யூப் வந்து நான் ஆட் பண்ணுறேன். பட்டர் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கறி லீஃப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ரொம்ப நேரம் வதங்குச்சு அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆனியன் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். அதுவும் இதோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். ஆனியனும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் இதோடு சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஓப்பனில் வந்து குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் வெங்காயம் வந்து நல்லா மேஷ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வந்து குக் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ரெட் கலருக்காக. இது எல்லாத்தையுமே வந்து வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து அடியில் வந்து பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மிக்சடு பல்சஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிக்சடு பல்சஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு 2 வெரைட்டி கூட போட்டு இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு இல்லை 2 கப் வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் மூடி வச்சு விசில் விடணும். தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த கிரேவிக்கு நம்ம எதுவுமே வந்து அரைச்சி ஊற்றுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு விசில் விட்டு குக் பண்ண போகிறோம். எல்லா சுண்டலுமே வந்து நல்லா வேகணும். அதனால் ஒரு 5 விசில்ஸ் வந்து நான் குக் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா ஒரு 5 விசில் விட்டு விசில் அடங்குற வரைக்கும் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நல்லா உங்களுக்கு பல்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் வந்து வேணுங்கிற அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மறுபடியும் வந்து பாயில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து கொதிக்க விட்டுறலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் வந்து சேர்க்கணும். அது வந்து ஃபைனலாக சேர்க்கும் போது தான் அதோடய ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதான். நல்லா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. மார்னிங் டைமில் நல்லா இந்த மாதிரி ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுவும் ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் வந்து நிறையா இந்த சுண்டல் வெரைட்டி இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மிக்சடு சன்னா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்காக வந்து பண்ணக்கூடிய ரெசிபி. சப்பாத்தி பூரி ரெண்டுக்குமே வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். சைடில் வந்து சப்பாத்தியும் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ப்ரெக்னென்சி டைமில் வந்து அடிக்கடி வந்து பசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 3 டைம்ஸ் சாப்பிட்றத 4 to 5 டைம்ஸாக பிரித்து அப்பப்போ வந்து எடுத்துக்கலாம். இன்பிட்வீனில் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடித்து மறுபடியும் ஒரு 11 o'clock போல் வந்து நீங்கள் ஏதாவது லைட்டாக மைல்டாக வந்து இந்த சுண்டல் வெரைட்டி அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் எடுக்கிற மாதிரியும் ப்ளஸ் நமக்கு பசிக்காத மாதிரியும் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட தோணும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னாலுமே வந்து நம்ம வீட்டில் செஞ்ச ஸ்நாக்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ப்ராசஸ்டு ஃபுட்டு இல்லை பேக்கடு சிப்ஸஸ் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தி ஃபுட்ஸே வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுக்க ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி சுடும்போது ஃபஸ்ட்டு 2 சைடுமே வந்து நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. எகெயின் ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு ஃபைனலாக வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கீ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.
மாதிரி எந்த மீலுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு ஏதாவது கொஞ்சமாவது நம்ம வந்து சாப்பிட்டுக்கணும். ஏன்னா எம்டியாக இருக்கிறது இல்லைனா வந்து ரொம்ப டைம் டிலே பண்ணி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தோடனே நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நல்லா திருப்பி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் பழுக்காது, கெட்டு போகாது. எல்லா தக்காளியுமே வந்து நம்ம ஒரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் கவுண்டர் டாப்லேயே வந்து டேரெக்டாக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுனாலுமே வந்து இந்த மாதிரி மெத்தடில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து சீக்கிரம் அழுகி போகாது. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீரை கடையிறது தான். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் வீக்லி வந்து த்ரைஸ் வந்து கீரை சாப்பிட சொல்லுவாங்க. பட் அந்தளவுக்கு நம்மளால் சாப்பிட முடியலனாலும் ஒரு நாள் வந்து கீரை கடைஞ்சி சாப்பிட்டுக்கலாம், இன்னொரு நாள் வந்து பொரியலாக வந்து எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மாதுளம்பழம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னென்சி டைமில் மாதுளம்பழம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வராது. அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் நிறையா இருக்கும், அதுக்குமே வந்து மாதுளம்பழம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் வந்து பேபிக்கு வந்து நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட் வந்து மாதுளம்பழத்தில் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் மார்னிங்கே வந்து உளிச்சு உங்கள் பக்கத்தில் வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு பசிக்கும் போது டக்குன்னு எடுத்து சாப்பிட்றலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வீடியோ வேறு அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கும் பெண்டிங்கில் இருக்குது, அதை முடித்து அப்லோட் பண்ணணும். ஸோ ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணோம் அப்படின்னா மோர் தென் 2 hours ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து அப்லோடிங் ஒர்க்கும் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ரெகுலராகவே வந்து நட்ஸ் எடுத்துக்கோங்க, பாதாம், வால்நட்டு, அதுக்கப்புறம் டேட்ஸ், இதுவுமே வந்து பேபியோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் டைமில் வந்து ரொம்ப நேரம் வந்து தூங்கக்கூடாது. சப்போஸ் டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா நேப் மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 20 minutes 30 minutes அந்த மாதிரி நீங்கள் தூங்கிட்டு இல்லை ½ hour சும்மா படுத்துருக்கிறது அந்த மாதிரி வேணால் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பட் அட்டஸ்டச்சில் 2 to 3 hours தூங்குறது அந்த மாதிரிலாம் வந்து ப்ரெக்னென்சி டைமில் பண்ண வேண்டியதில்லை. நிறைய பேர் வந்து நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து அந்தளவுக்கு தேவையில்லை. உங்களுக்கு டயர்டாக இருக்கும்போது சின்ன நேப் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் வந்து 1:30 ஆயிடுச்சு. ஸோ லன்ச் வந்து சாப்பிட வேண்டியது தான். லன்ச் வந்து பார்த்திங்கன்னா மாமியாரே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கீரை கடைஞ்சது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல், ரசம், தயிர், சாதம், இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்ச் மெனு. சிம்பிளான லஞ்ச் மெனு தான். பட் டெய்லியுமே வந்து ஏதோ ஒரு காய் வெரைட்டி வந்து சேர்த்துக்கோங்க, சுண்டல் வெரைட்டி வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ரெகுலரான ஃபுட்டே வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பார்த்து ஹெல்த்தியாக எடுத்தாலே வந்து போதும். ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான கீரை அப்படின்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை. அது வந்து நீங்கள் பொரியலாவோ சூப்பாவோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து கீரை பொரியலாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி கடைஞ்ச கீரை சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலில் வந்து மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து வீடியோஸ் வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் என்னோடய மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ரொட்டீன் இருந்துச்சு. நீங்களும் மாமாஅர்த்தோட ஹனி மலாய் பாடி லோஷன் அண்ட் கோல்ட் க்ரீம் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மாமாஅர்த் வெப்சைட்டில் போய்ட்டு abhi2022 அப்படிங்கிற கோட் கொடுத்தா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். போத் மாமாஅர்த் ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.